ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே. நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். தானியேல் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி ஜெபித்து கொண்டிருந்தான். உடனே பதில் கொடுக்கும்படி ஒரு தூதனையும் ஆண்டவர் அனுப்பி வைத்தார். அந்த தூதன் தானியேலுக்கு பதிலை கொண்டு வந்தபோது ஆகாய மண்டலத்தின் அதிகார பிரபுவாகிய பிசாசு அவனை தடுத்து நிறுத்திவிட்டான். இப்படி 21 நாட்கள் கடந்து அந்த தூதன் தானியேலுக்கு பதிலை கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தையை தான் நாம் கேட்டோம். நீ ஜெபிக்க தொடங்கின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. மனப்பூர்வமாயும் மன உண்மையோடும் நாமும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமானால் அப்பொழுதே அந்த ஜெப விண்ணப்பம் பரலோகத்தின் தேவனை வந்தடைகின்றது. பரிசுத்தமுள்ள கர்த்தர் பதிலையும் கொடுக்கின்றார். கர்த்தருக்கு பிரியமான ஜெபங்களை யாரெல்லாம் ஏறெடுத்தார்களோ அவர்களெல்லாம் உடனுக்குடன் பதிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை என்னவென்றால், நம்முடைய ஜெபங்களையும் பரலோகத்தின் தேவன் கேட்பார். நாம் நம்மை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கின்ற பொழுது உடனடியாக அந்த ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்றது. ஒருவேளை பதிலை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு காலதாமதம் ஏற்படுமானால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்கிற எண்ணம் நமக்கு உண்டாகும். அப்படி அல்ல, தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஒருவேளை இந்த காலை வேளையில் உங்களுடைய மனதிலும் நான் ஏராளம் முறை ஜெபித்திருக்கிறேன், எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்கிற எண்ணத்தோடு நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. வெகு சீக்கிரத்திலே அதன் பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கின்றது. சீக்கிரத்திலே அதன் பதிலை நீ பெற்றுக்கொள்ளுவாய் என்பதுதான். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் எங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்றும் சீக்கிரத்திலே நீர் பதிலை கொடுக்க போகிறீர் என்றும் எங்களுக்கு நீர் சொல்லியிருக்கிற மகிமையான ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். பதில் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தொடர்ந்து ஜெபித்து எதிர்பார்த்திருக்க உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.